ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம கதம்ப சமையலில் கிட்னி பீன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியான ஆனால் பயங்கர டேஸ்ட்டான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஷோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், அது கூட கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாமே போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு லைட்டாக பரட்டி விட்டுட்டு இது கூட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பாதி வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் கீரி போடலை, கட் பண்ணியும் போடலை, அப்படியே முழுசாகவே சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் தக்காளி, ஒரு தக்காளி நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இது இன்னும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூட கிட்னி பீன்ஸ் நான் ஏற்கனவே 4 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த கிட்னி பீன்ஸ் ஊற வைக்காமல் போடக்கூடாதுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். என்ன தான் நம்ம எத்தனை விசில் விட்டாலும் அது நல்லா வெந்து வராது. அதனால் நல்லா ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது மசாலாவுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய், 5 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கிரேவிக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பரட்டிக்கலாம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். இது நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஜாரில் இருக்கிறதையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் ஊற்றி நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட உப்பு, காரம் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தண்ணி இன்னமும் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன்னா இப்போ இது ரொம்ப கெட்டிப்பாக இருக்குது. நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இறுகி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ எனக்கு இந்த தண்ணி போதுமான அளவாக இருக்கும், நான் சேர்த்துக்கிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஃபைனலாக நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு நான் ஏன் வதக்கும் போதே சேர்க்கலைனாக்கா, இந்த அளவுக்கு நம்ம வதக்கி செய்யும்போது விசில் விட்டேன்னா இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வந்துடும். அதனால தான் நான் அப்போ சேர்க்காமல் இப்போ சேர்த்து விடுறேன். இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு கிண்டிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குக்கர் விசில் போட்டதுக்கப்புறமா 5லேருந்து 6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக விசில் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா விசில் அடங்கிடுச்சு. நான் விசில் எடுத்துட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கிட்னி பீன்ஸ் குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.